கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் சாராளுக்கு அடுத்தபடியாக இந்த வேளையில் ஆகார் என்பவரை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த ஆகாரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவர்களோடு கூட இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் செவி கொடுத்ததுனால அவள் மூலமாக ஒரு கரு உண்டாகிறது. அது கரு வளர்ந்து அவளுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது சாராளுக்கும் ஆகாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஏனென்றால் இவள் கர்ப்பதியாகிவிட்டால், தாயாக போகிறாள், தனக்கு நான் ஒரு மலடியாக இருக்கிறேன் என்கிறதான ஒரு எரிச்சல் இருக்கிறது, ஒரு பொறாமை இருக்கிறது. ஆனாலும் கூட இவள் நான் பிள்ளையை பெறமாட்டேன் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட அவள் காணப்படுகிறாள். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய கணவனுக்கிட்ட சொல்லி அவளை எங்கேயாவது அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார். அவனும் அவளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக அவனை சூர் என்கிறதான இடத்துக்கு போகிற வழியில் அவளை விரட்டி வனாந்திரத்துக்குள்ளாக அனுப்பிவிடுகிறான். ஒரு துருத்தியில் மட்டும் தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறான். தண்ணி தீர்ந்ததுக்கு பின்பு அவள் அங்கும் இங்குமாக அலையிறா. அவளுக்கு எந்த இடத்துலையும் பதில் கிடைக்கவில்லை. ஆனாலும் கூட கர்த்தர் அவளை கண்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை பார்த்து, ஆகாரே நீ எங்கு போகிறாய் என்று சொல்கிறான். நான் சொல்கிறேன், அவள் சொல்கிற எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாள். சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி நான் போகிறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறார். அதன் பின்பு பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், திரும்பி போ, யூ கோ பேக், நீ போய் உன்னுடைய நாச்சியார் இடத்துல அடங்கி இரு. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல சாராளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் பொறுமையாக காத்திருக்கவில்லை. தனக்கு இந்த கடவுள் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாம் சொன்னாள். அவள் அதை விசுவாசிக்கவில்லை, பொறுமை இல்லை, காத்திருக்கவில்லை. ஆனால் இவளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்று சொன்னால், நீ திரும்ப போய் அடங்கியிரு. அப்பொழுது அந்த இடத்துல ஒரு துறவண்டையிலே போய் நின்று அவள் செய்தான காரியம், நான் என் தேவனை கண்டேன், கர்த்தர் என்னை காண்கிற தேவன் என்பதை அறிந்திருந்து அந்த இடத்துக்கு பீர் எலோகி லகோயி ராயி ரோயி என்று பெயரிடுகிறார். அப்படியாக அந்த இடத்துல அது ஒரு பெரிய இன்று நாள் வரைக்கும் வேதத்தில் அந்த பெயர் காணப்படுகிறது. அதன் பின்பு இந்த ஆகார் தன்னுடைய அடங்கியிருந்து அதன் பின்பு ஒரு குழந்தையை பெற்று அதற்கு ஒரு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறாங்க. இஸ்மவேல் ஒரு பெரிய சந்ததியாக வருகிறான். பின்பால் அவன்தான் இன்றைக்கி இருக்கிறதான அரபு மக்களுடைய தந்தையாய் காணப்படுகிறவன். பேரலாக தேவன் 2 ஜாதி மக்களை அவர் ஒன்றாக வளர விடுகிறார். அது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம், அவருடைய செயல், அதன்படியாக நடந்து வருகிறது. இந்த வேளையில் நாம் இவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்று சொன்னால், சாராளுக்கு பொறுமை இல்லை, இவள் அடங்கி இருக்கவில்லை. இவளுக்கும் ஒரு எந்த காரியத்திலும் தாங்கி செல்லக்கூடியதான காரியம் இல்லை. கர்த்தர் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து, நீ போய் அடங்கியிரு, ஏற்ற வேளையிலே உனக்கு உயர் வரும், நீ கவலைப்படாதே என்று. அதன்படியாக அவர் பிள்ளையை பெறுகிறாள். அதன் பின்பு நடந்த சம்பவம் நன்றாக தெரியும். அவன் பெரியவனானான், வளர்ந்தான், அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றும் பார்க்கிறோம். எப்படி ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல் ஆகாரின் மகனாகிய இஸ்மவேலும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஈசாக்கை உண்டு பண்ணின தேவன், ஆண்டவரே, இந்த வேளையில் இஸ்மவேலையும் அதற்கு முன்பாகவே உருவாக்கினீர் ஐயா. அதனுடைய நோக்கத்தை நாங்கள் அறியோம். ஆனால் நீர் இதை அனுமதித்தீர், ஆகாரை இதன் மூலமாக உபயோகப்படுத்தீர். எகிப்து பெண்ணாகிய அடிமை பண்ணி கொண்டு ஒரு பெண்ணிய சந்ததியை உருவாக்கினீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே, இந்த 2 பெரிய சந்ததி, இஸ்ரவேல் சந்ததியும் இந்த இஸ்மவேல் என்கிறதான அரப் சந்ததியும் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் நாங்கள் இந்த நாளிலே சரித்திரத்தில் பார்க்கிறோம். அவருடைய இதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா காரியத்திலும் கூட இருங்க. எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் பொறுமையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.